அனைவருக்கும் வணக்கம். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களாலும், மாண்புமிகு இளந்தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும், சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம்எஸ் அவர்களாலும், தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்களாலும், சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்கள் ஆரோக்கிய அண்ணன் இரா ராஜேந்திரன் அவர்களாலும் இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். கழகத் தலைவர் அவர்களுடைய நல்லாசியோடு இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நான் வெறும் 36 வயது நிரம்பிய இளைஞன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்திருக்கிறார் என்று சொன்னால் கழகத் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு, அந்த நம்பிக்கை என்பது என் மீது வைத்தல்ல, இந்த சங்ககிரி தொகுதி வாழ் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் வெறும் 36 வயது நிரம்பிய இளைஞன். ஏன் என்று சொன்னால், இந்த முறை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று முழுமையாக கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் எண்ணுகின்றார். அதனாலே மகுடஞ்சாவடி பகுதிக்கு நீண்ட நாட்களாக இதுவரை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இந்த முறை ஒரு எளிய பிள்ளை, ஏழை குடும்பத்தில் பிறந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நான் என்னுடைய தந்தையும் தாயாரும் மகுடஞ்சாவடி ஒன்றியத்திற்குட்பட்ட நடுவநேரி ஊராட்சியிலே 4 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார்கள். என்னுடைய தாயார் 2 முறையும் தந்தையார் 2 முறையும். நான் என் தாயும் தந்தையும் மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றிருந்த காரணத்தினாலே 4 முறை வெற்றி பெற முடிந்தது என்று நான் நம்புகிறேன். அதை போல அவர்கள் வழியில் பண்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்ததன் காரணமாக நிச்சயமாக நானும் சொல்லுகிறேன், இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு தாய்மார்களுடைய பிள்ளையாக, பேர பிள்ளையாக, மகனாக இருந்து இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்து பாடுபடுவேன் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். எங்க கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை, திட்டங்களை எடுத்துச் சொன்னாலே தாய்மார்களும் பெரியவர்களும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை முன்னிறுத்தித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சங்ககிரி டிரான்ஸ்போர்ட் நகரம், இதுக்கு என்ன செய்யணும் சார்? சங்ககிரி பொறுத்த வரைக்கும் 2006 to 2011 நம்ம ஆட்சி காலத்துல ஆட்டோ நகரை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாங்க. அது அன்னைக்கு அது ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால 15 ஆண்டு காலம் இந்த அதிமுக ஆட்சி சட்டவிரோத ஆட்சி கிடப்பில போட்டுட்டாங்க. இந்த முறை சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நிச்சயமாக ஓராண்டுக்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இடத்தில் எடுத்துச் சொல்லி சங்ககிரி பொதுமக்களுக்கு இந்த ஆட்டோ நகரை உருவாக்கி தருவதுதான் என் தலையாய கடமையாக கொண்டிருக்கிறேன். வறட்சி நிறைந்த பகுதி, வறட்சி நீராதாரத்துக்காக என்ன செய்யும்? ஏற்கனவே நீராதாரங்கள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் நம்ம பாசன திட்டத்துக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஏற்கனவே 100 ஏரி நிரப்பு திட்டம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது தளபதி அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த முறை இன்னும் 100 ஏரிகளை சேர்த்து கூடுதலாக 200 ஏரிகளை நிரப்பக்கூடிய இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளார் ஆட்சியை வாங்கி பின்பு நிச்சயம் தளபதியாருடைய திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆரம்பிக்க போறோம். அதுல நிச்சயமா இன்னும் 100 ஏரிகளுக்கு தண்ணீர் திறப்பி இந்த வறட்சியே இல்லாத பகுதியாக இந்த சங்ககிரி மாற்றம் தான் என்னோட முதல் தலைமை. ஆனா இது வரைக்கும் எம்எல்ஏ யாருமே பொதுமக்களை பார்த்ததே இல்லை, யாரும் பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க ஜெயிச்சு அந்த மாதிரி பொதுமக்களை எளிதில் சந்திப்பீங்களா? அவங்க கோரிக்கையை நீங்க உடனே நிறைவேற்றுவீங்களா? ஒன்றுங்க, நீங்க சொன்னது கரெக்டு தான். நானே அந்த சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் நான் தொகுதிக்குள்ள பார்த்ததில்லை. சாதாரண எளிய மக்கள் பார்க்க வாய்ப்பு இல்லை. நான் அப்படி இல்லை. நான் ஒரு எளிய வீட்டு பிள்ளை, ஒரு ஏழை வீட்டில இருந்து பிறந்தவன். எனக்கு மக்களோட அடிப்படை தேவைகளும் அவங்களோட சூழ்நிலைகளும் நன்கு புரியும். நான் சுத்தி சுழண்டு வரக்கூடியவன். நான் 60 வயது முதியவன்ல, வெறும் 36 வயது இளைஞர். இந்த வாய்ப்பு மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த பொதுமக்களை சுழண்டு ஒவ்வொரு வீடா போய் நான் இந்த சங்ககிரி சட்டமன்றத்தினுடைய வெற்றிக்கு பாடுபடக்கூடிய அத்தனை தோழர்கள் வீட்டுக்கும் போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இந்த தொகுதியினுடைய மேம்பாடு அப்படின்னு பார்த்தா நீராதாரம், பொருளாதாரம், எத்தனையிலையும் வேலை வாய்ப்புகள் அத்தனையும் முன்னுரிமை பெற்று தந்து தலைவரிடத்திலும் துணை முதல்வரிடத்திலும் எடுத்துச் சொல்லி இந்த சங்ககிரி தொகுதி தமிழ்நாட்டிலே முதல் தொகுதியாக மாற்றுவது முதல் கடமையாக இருக்கு. ஜவுளித்துறை சார்ந்த ஒரு பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க. ஜவுளித்துறை எந்த அளவுக்கு? நான் நெசவாளர் பகுதியாக தான் நான் பார்க்குறேன். இளங்கன சாலை, மகுடஞ்சாவடி ஒன்றியம், இளமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நான் இருக்கேன். நடுநேரி கிராமத்தில் அங்கே முழுக்க நெசவு தொழில் சார்ந்ததான் எங்களுடைய பகுதி. அங்கே நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு ஜவுளி பூங்கா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அதை செய்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நிச்சயமாக நான் வெற்றி பெற்ற பின்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்து சொல்லி ஓராண்டுக்குள்ளாக நான் இந்த ஜவுளி பூங்கா அமைவதற்கு உறுதுணையாக இருந்து சங்ககிரி தொகுதிக்கு நிச்சயமாக பாடுபடுவேன். சூரத் புடவையோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கிறது
அதனால தாங்க நாங்கள் சொல்கிறோம், நிச்சயமா இந்த 15 ஆண்டு காலமாக இந்த நான் சொன்ன திட்டங்களை கிடப்பில் போடப்பட்டிருக்கு. நிச்சயமா நம்ம ஒரு ஜவுளி பூங்கா அமைஞ்சுன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ஏழை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனை தொடர்ந்து நம்முடைய நெசவு தொழில் மேம்படும். நம்ம தயாரிக்கிறோம், எப்படி நம்ம மேக் இன் இளம்பிலேனே கொண்டு வந்துடுவோம். நாங்கள் மேக் இன் மகுடஞ்சாவடினே கொண்டு வந்துடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் திட்டங்களை வகுத்து நம்ம தயாரிப்பு தான் தமிழ்நாடு முழுக்க கொடிகட்டி பறக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. சங்ககிரி விவசாயம் நிறைந்த பகுதி, பிரதானமாக விவசாயம் தான் இருக்கு. நெல் கொள்முதல் நிலையம் இது வரைக்கும் எந்த ஆட்சியுமே அமைக்கலன்னு மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. நெல் கொள்முதல் நிலையம், அதாவது தனியார் மட்டுமே நெல்லை விவசாயிடம் அவங்க குறைஞ்ச விலைக்கு கொள்முதல் பண்ணிட்டு போறாங்க. அரசோட நெல் கொள்முதல் இது வரைக்கும் இல்ல அப்படின்னு பல ஆண்டுகளா விவசாயிகள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினர்னா அதை நிறைவேற்றுவீங்களா? நிச்சயமா சொல்றேன். நீண்ட நாளா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள். ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். நீங்க எதிர்பார்க்க, பொதுமக்கள் எதிர்பார்க்கறதில்ல, நீங்க கேட்கிற கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். இதே போல உழவர் சந்தையை சங்ககிரியில் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? உழவர் சந்தைகள் பெரும்பான்மையா தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 2006 to 2011 காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்த உழவர் சந்தைகள் ஏராளம். அதற்கு பின்பாக 15 ஆண்டு காலம் இங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வந்ததில்லை. சட்டமன்ற உறுப்பினரே பார்க்க முடியாத நிலைமை இருக்கு. அப்ப திட்டம் எப்படி செயல்படுத்த முடியும்? ஆகையால நான் இந்த மாதிரி சொல்றோம், நிச்சயமா சொல்றோம், சங்ககிரி நகர பகுதியில் நிச்சயமா உழவர் சந்தை ஏற்படுத்தி கொடுப்பேன்னு உறுதி கூறுறேன். 15 ஆண்டா இங்க அதிமுக தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி? நீங்க 15 ஆண்டு காலம் நீங்க அதிமுக இருக்குன்னு சொன்னாலும் சரி, ஒரு எளிய பிள்ளைக்கு தலைவர் தளபதியார் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பொதுமக்கள் வெகுவாக என் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள், ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக 100% வெற்றி என்பது எங்கள் பொதுமக்களுடைய ஆதரவாக இருக்கிறது. தலைவர் செய்திருக்கிற சாதனைகள் திட்டங்களும் ஒவ்வொரு வீடாக, ஒரு வீடு தவறாமல் தலைவருடைய சாதனை திட்டங்களை போய் சேர்ந்திருக்கு, நலத்திட்டங்கள் போயிருக்கு. ஆகையால நிச்சயமாக 25,000 to 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்.